எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரோசா செடியில் அதிகமான பூவு மொக்கு செங்கொழுந்து எல்லாம் விட்டு வரக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்க போகலாம். என் கையில் இருக்கிறது எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கு வந்து எள்ளு ஆட்டி எண்ணெய் எடுத்த முற்பாடு நல்லெண்ணெய் வந்த முற்பாடு அதில் வர சக்கை தான் இந்த எள்ளு புண்ணாக்கு. கையில் இருக்கிற எள்ளு புண்ணாக்கில் பாஸ்பரஸ் சத்து தான் அதிகமாக இருக்குது. அதாவது அது வந்து மணிச்சத்து. நாங்கள் இந்த புண்ணாக்கில் தான் தோட்டத்துக்கெல்லாம் எந்த செடிக்காக இருந்தாலும் தோட்டத்துக்கெல்லாம் இந்த புண்ணாக்கு தான் உபயோகப்படுத்துவோம். இந்த எள்ளு புண்ணாக்கில் மணிச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரோசா செடிக்கு இது பயன்படுத்துறதுனால அடியில் இருக்கிற வேரெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இதில் இருக்கிற கிளைகளெல்லாம் ஊக்கமாக வந்து நல்ல மழையாக பூ பூக்கும். இந்த எள்ளு புண்ணாக்கை ரோசா செடிக்கு மாதம் ஒரு தடவை பயன்படுத்தினாவே போதும். அது கீழே உள்ள வேரெல்லாம் ஸ்ட்ராங்காகி எந்த பூவும் நோவில்லாத நல்ல மறையாக செங்கொழுந்து விட்டு நிறையா மொக்குகள் வைக்கி. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிற ரோசா செடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இந்த ரோசா செடிக்கெல்லாம் மாதம் ஒரு தடவையாவது எள்ளு புண்ணாக்கு கொடுத்துருவோம். இந்த எள்ளு புண்ணாக்கில் பாஸ்பரஸ் சத்து மட்டும் இருக்கிறது இல்லாத நிறையா மெக்னீசியா கால்சிய சத்தும் அதிகமாக உள்ளது. இதில் கால்சிய சத்தும் சேர்ந்து இருக்கிறதுனால ரோசா செடியெல்லாம் தண்டும் ஊக்கமாகி வளர்ச்சியும் நல்லா குழுன்னு நல்லா வளர்த்தியாகவும் போகும். மெக்னீசிய சக்தி இருக்கிறதுனால பச்சை பசேர்னு நல்லா செடியெல்லாம் நல்ல முறையாக வந்து களபுரிஞ்சு வரும். மெக்னீசிய சத்து இருக்கிறதுனால எங்கள் வீட்டு ரோஜா செடியில் பூ நிறைய இருக்கிறதுக்கு இந்த எள்ளு புண்ணாக்கும் ஒரு காரணம்தான். இப்போ தற்போதைக்கு எள்ளு புண்ணாக்கு கிடைக்கலின்னா கடல் புண்ணாக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் கடல் புண்ணாக்கை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ எள்ளு புண்ணாக்கில் என்னென்ன சத்து எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த உரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுறேன். கடையில் இந்த டிஏபி உரத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து செடிக்கு கொடுத்தா அது கெமிக்கல் கலந்துருக்கு. இது இயற்கையாக புண்ணாக்கில் இந்த சத்து நிறையா இருக்கிறதுனால இந்த எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிற போது செடியும் நல்லாயிருக்கு, பூவும் நல்லாயிருக்கு. சரி வாங்க இந்த எள்ளு புண்ணாக்கை எப்படி செடிக்கு கொடுக்கலான்னு பார்க்க போகலாம். இந்த எள்ளு புண்ணாக்கை 2 பீஸு 3 பீஸு எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு பக்கெட் தண்ணியில், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு இந்த 3 பீஸ் போட்டு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் ஊறினாவே, ஒரு நாள் ஊறினாவே கரைஞ்சிரு, இல்லைனாலும் 2 நாள் ஊற வைக்கலாம். ஊறின முற்பாடு இந்த அளவுக்கு இன்னொரு 10 லிட்டர் தண்ணி அளவுக்கு கலந்து மறுபடியும் செடிக்கு ஊற்றலாம். நாங்கள் இந்த எள்ளு புண்ணாக்கை ஏற்கனவே இப்போ இந்த 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டோம். ஊறி ஒரே நாளையில் நல்லா கரைஞ்சி ஒரு பீஸோடலாம் சுத்தமாக கரைஞ்சிருச்சு. இது நல்லா கலக்க எள்ளு புண்ணாக்கு குழம்பு மாதிரி இப்போ நல்லா தெரியுது. இப்போ இந்த ஊறின தண்ணியை இன்னொரு பக்கெட்டில் இதே 10 லிட்டர் தண்ணி அளவுக்கு இதில் ஊற்றி கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிட்டு அடியில் நம்ம குழம்பாட்டு அடிவண்டல் இருந்ததுன்னா அது இன்னொரு பக்கெட்டுக்கு இன்னொரு நாளைக்கு கொடுக்குற அளவுக்கு கூட அது இன்னொரு செடிக்கு கலக்கிற மாதிரி அதை மீதி வச்சிடணும். தண்ணியெல்லாம் கலந்தாச்சு. 10 லிட்டர் தண்ணியில் இன்னொரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ எல்லா செடிக்கும் ஓவர் லிட்டர் தண்ணிக்கு ஊற்றிடலாம். இந்த தண்ணியை ஊற்றின முற்பாடு 10 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு செடி எப்படி வருதுன்னு ரிசல்ட் கிடைக்கும். புண்ணாக்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. அதிகமாக பயன்படுத்தினா நம்ம டோஸ் அதிகமாக போகிறதுனால செடி வந்து கருக ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி அதிகமாக கலந்துக்குங்க. நாங்கள் சொல்கிறது நாங்கள் இந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கிறோமோ அது மாதிரி பயன்படுத்துங்க. இது ரோசா செடிக்கும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த மல்லிகைப்பூ செடி, செம்பருத்தி செடி, இன்னும் வேறு எந்த பூஞ்செடியாக இருந்தாலும் அதுக்கு ஊற்றலாம். காய்கறி செடியாக இருந்தாலும் அதுக்கு ஊற்றலாம். இந்த வீடியோவில் எள்ளு புண்ணாக்கை பற்றி பார்த்துருப்பீங்க. இது எப்படி உபயோகப்படுத்துறது மட்டும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எள்ளு புண்ணாக்கு கடையில் கிடச்சிதுன்னா வாங்கி இதே மாதிரி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.